ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள்ல துனாமிஸ்க்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஏசப்பா எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. இந்த நாள்ல நீங்க எந்த காரியத்தை குறிச்சு எங்ககிட்ட நீங்க பேசணும்னு சொல்லி விரும்பி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தணும்னு சொல்லி வைத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை எங்களோடு கூட இடைப்படுங்கன்னு சொல்லி கேட்போமா. தகப்பனே, இந்த வேளையில உடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. ஆவியானவரே, இந்த வேளையில ஆண்டவரே இசப்பா, ஆவிக்குரிய ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு இந்த இடத்துல கூடி இருக்கிறத நீங்க அறிந்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நாளில அப்பா எங்களை பலப்படுத்துகிற வார்த்தையப்பா இடத்துல இருந்து புறப்பட்டு வரட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். வானம் திறக்கப்படட்டும். ஆவியானவரை என்னை மறைத்து அடியனை மறைத்து அப்பா பிதாவின் ஆவியானவர் நீங்க வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள்ல தியானத்துக்காக ஏசப்பா என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை, சங்கீதம் 28வது அதிகாரம், சங்கீதம் 28வது அதிகாரம், அதோட 8வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களுடைய பலன், கர்த்தர் அவர்களுடைய பலன், கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தர் அவர்களுடைய பலன்ங்கும்போது எவர்களுடைய பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனத்துக்கு, அவரால் செலக்ட் பண்ணப்பட்ட அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு கூட்ட ஜனங்களுக்கு வந்து ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் அவங்களுடைய பலன் சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதே சங்கீதம் 29வது அதிகாரம், 29வது சங்கீதம் 11வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு அவரே தான் எல்லா காரியத்திலும் பலன் அளிக்கிறவரா இருக்கிறார். அவர்தான் எல்லாமே, அவர்தான் பலனே, அவர்தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தை வசனம் சொல்லுகிறது. இதுல பார்த்தோம் அப்படின்னா, சமீப காலத்துல ஏசப்பா என் கூட பேசிட்டு வந்த காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசப்பா பேசி கொண்டு வந்தாங்க. இந்த வசனத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசப்பா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எப்போ அவங்கள சொந்த ஜனமா ஏசப்பா தெரிந்து கொண்டாங்களோ, எப்போ வந்து எகிப்திலிருந்து இந்த ஜனங்கள் வந்து எனக்குரியவர்கள்னு சொல்லி ஏசப்பா எப்படி அடிமைத்தனத்திலிருந்து, ஒரு பாவத்திலிருந்து, எகிப்துங்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஆஹ் தெரிந்து கொண்டாங்களோ, அந்த நாள்ல இருந்து ஏசப்பா சொல்றாங்க, நான் தான் அவர்களுடைய பலன். எல்லாமே அதாவது எப்படின்னா, பலன்ங்கிறது என் பிள்ளைகள் வந்து என்னைய தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். என் பிள்ளைங்க வந்து எல்லா காரியத்திலுமே வந்து என்னைய தான் டிபெண்ட் பண்ணணும். எல்லா காரியத்திலுமே வந்து நான் தான் உங்களுக்கு எல்லாமே குடுப்பேன். ஆவிக்குரிய மன்னாவையும் குடுப்பேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன். ஏன்னா நான் தான் அவர்களுடைய பலன். அவங்கள ஏசப்பா சொல்றாங்க, இப்படி அதாவது நான் எப்போ ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறனோ, எப்போ ஒரு மனுஷனை தரிசனத்துக்காக தெரிந்து கொள்ளுகிறனோ, எப்போ உலக பிரகாரமான வாழ்க்கையில இருந்து ரட்சித்து அவங்களை எனக்காக தெரிந்து கொள்ளுகிறனோ, அன்றைய தினத்திலிருந்து நான் தான் அவர்களுடைய பலன் சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இந்த இடத்துல ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு தரிசனத்தை ஏசப்பா வச்சு இந்த இடத்துல கூடி இருக்க வைத்திருக்கிறாங்க. ஏன்னா அஹ் நிறைய பேருக்கு தெரியும் டுனாமிஸ் நடக்குன்னு. ஆனா நிறைய பேரால வர முடியல. ஆனா இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு முகாந்திரம் உண்டு. ஏசப்பா எப்போ நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவருக்கு சொந்த ஜனமாக ஏசப்பா நம்மளை தெரிந்து கொண்டாங்களோ, அன்றைய தினத்திலிருந்து ஏசப்பா தான் நம்மளுடைய பலனா இருக்கிறாங்க. ஏசப்பா தான் நம்ம எல்லாவற்றிலும் பலனா இருக்கிறாங்க. அதாவது வாழ்விலும் தாழ்விலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கஷ்டத்துல இருந்தாலும் சரி, கண்ணீர்ல இருந்தாலும் சரி, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவர் என்ன திரும்ப சொல்றாரு, நான் உங்களுக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டேன், இனிமேல் நான் தான் உங்களுக்கு பலன் சொல்லி சொல்றாங்க. ஏசப்பா நம்ம மேல ஒரு தரிசனத்தை வச்சு, நம்ம குடும்பத்துல ஒரு தரிசனத்தை வச்சு, நம்ம வேலை பார்க்கிற இடங்கள்ல ஒரு தரிசனத்தை வச்சு, எப்படி நம்மள வந்து பிரித்தெடுத்தாங்களோ, அதே போலதான் இந்த இஸ்ரவேல் மக்களை ஏசப்பா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆஹ் பிரித்தெடுத்தாங்க. எகிப்துங்கிற அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்துங்கிற பாவத்திலிருந்து, எகிப்துங்கிற ஒரு இருளிலிருந்து ஏசப்பா என்ன செஞ்சாங்கன்னா, யாத்திராகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறாக போடப்பட்டிருக்கு. அவங்களை எங்க கூட்டிட்டு போறதா ஏசப்பா சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்துகிறேன்.
எகிப்தில இருக்கும் பொழுதே ஏசப்பா சொல்றாங்க, நான் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போறேன். இப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் மேல ஏசப்பா ஒரு பெரிய தரிசனத்த வைக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் மேல ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, "இதுவரைக்கும் நீ அடிமையா இருந்துட்ட. இதுவரைக்கும் நீ பாவத்துல அடிமையா இருந்துட்ட. இதுவரைக்கும் நீ உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு அடிமையா இருந்துட்ட. ஆனா இனிமேல் நான் என்ன செய்ய போறேன்னா, என் உடன்படிக்கைய நான் உன்னோடு கூட ஏற்படுத்தப் போறேன். உனக்குன்னு ஒரு தரிசனத்த நான் வச்சுட்டேன். உனக்குன்னு ஒரு விஷன நான் வச்சுட்டேன். உன் மேல ஒரு கிருபைய வச்சுட்டேன். உனக்குன்னு ஒரு ஓட்டத்த நான் வச்சுட்டேன். நீ நீ எனக்கு தேவ. இஸ்ரவேல் மக்கள பத்தி ஏசப்பா சொல்றாங்க. நீங்க எனக்கு தேவை. உங்கள நான் சொந்த ஜனமாக எனக்குன்னு பரிசுத்த ஜனமாக நான் என்ன செஞ்சுட்டேன்னா, பிரித்து கொண்டுட்டேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. இப்படி அந்த ஜனங்கள் எப்ப ஏசப்பாக்கு சொந்தமான ஜனங்களா இருக்கும் பொழுது, ஏசப்பா என்ன சொல்றாங்க? ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுடைய பலன் நான் தான். அவங்களுக்கு என்னது தேவைனாலும் அவங்க என்கிட்ட தான் கேட்கணும். அவர்களுக்கு என்ன காரியம்னாலும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த், அவங்களுடைய பலன் நானா தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதேபோல என்னாகமம் என்னாகமம் 23வது அதிகாரத்துல இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்னாகமம் 23வது அதிகாரம் அதோட 22வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இந்த வார்த்தையின் மூலமா தான் ஏசப்பா நம்மளோடு கூட இடைப்பட போறாங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் உண்டு. இன்னைக்கு ஏசப்பா நம்மள ஒவ்வொரு பாவத்திலிருந்து, ஒவ்வொரு சாபத்திலிருந்து நம்மள ஒவ்வொரு காரியத்துல இருந்து எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா எல்லார் மத்தியில இருந்து நம்மள அவருக்காக சொந்த ஜனமாய் அவருக்கென்று ஊழியம் பண்ணுகிறதற்கு, அவருக்கென்று அவருடைய வார்த்தையை அறிவிக்கிறதற்கு, அவருக்கென்று ஒரு கூட்ட வாலிபர்களை எழுப்புகிறதற்கு நம்மளை தெரிந்து கொண்டார் தெரியுமா? அந்த எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போதே நம்மளை எப்ப ரட்சிக்கும் பொழுதே ஏசப்பா நம்ம மேல ஒரு பலனை வச்சுட்டாங்க. ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் நம்ம மேல உண்டு. ஏன்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும். ஏன்னா அந்த ஓட்டத்தை நிறைவேற்றணும். ஏன்னா அந்த குடும்ப வாழ்க்கைய நிறைவேற்றணும். ஏன்னா அந்த குடும்ப வாழ்க்கைய நிறைவேற்றணும். ஏன்னா அந்த குடும்ப வாழ்க்கைய நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நம்மள புறப்பட பண்ணும்போதே, நம்மள ரட்சிக்க பண்ணும்போதே, நம்ம பாவத்திலிருந்து வெளிவரும் பொழுதே ஏசப்பா நம்ம மேல தரிசனத்த வைக்கும் பொழுதே, காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன நம்ம மேல வச்சுட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? சும்மா சாதாரணமான பலன் கிடையாதுங்க. நம்மலாம் நினைக்கலாம், நான் பலவீனமானவன், நான் பலனே இல்லன்னு சொல்லி நினைக்கலாம். இல்ல எனக்கு இந்த தரிசனத்த நிறைவேற்றுகிறதற்கு எனக்கு தகுதி கிடையாது. இந்த தரிசனத்துல ஓடுகிறதற்கு நான் எலிஜிபிள் கிடையாது. இந்த தரிசனத்துல நிக்கிறதற்கு எனக்கு பலன் இல்ல. இத பார்க்கிறதுக்கு எவ்வளவு பெரிய தரிசனமா இருக்குது. என் குடும்பத்த நடத்துகிறதற்கு நான் எலிஜிபிள் இல்ல. இல்ல நான் இந்த வாழ்க்கைய வாழ்றதற்கு நான் தகுதி கிடையாது. நான் இந்த காலேஜ்ல படிக்கிறதற்கு தகுதி கிடையாது. நான் இந்த ஸ்கூல்ல நிக்கிறதற்கு தகுதி கிடையாதுன்னு நினைக்கலாம். ஆனா எப்ப ஏசப்பா நம்மள புறப்பட பண்ணும்போது, எப்ப எகிப்திலிருந்து, எப்ப பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தனக்குன்னு சொல்லி சொந்த ஜனமாக ஏசப்பா தெரிந்து கொள்ளும் பொழுதே, அப்பவே காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன நம்ம மேல வச்சுட்டாங்க. அவ்வளவு பெரிய அபிஷேகத்தை ஏசப்பா நம்ம மேல வச்சுட்டாங்க. இன்னைக்கு இந்த டுனாமிஸ் பிரேயர்ல அப்படிப்பட்ட ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன், அப்படிப்பட்ட காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை நம்ம மேல வைக்க போறாங்க. ஏன்னா தரிசனம் பெருசு. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வச்சிருந்த தரிசனம் என்ன தெரியுமா? கானானுக்குள்ள பிரவேசிக்கணும். அவங்கள கானானுக்குள்ள கூட்டிக் கொண்டு போகணும். அவங்க கானான் ரீச் ஆகணும். அவங்க எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்குள்ள புறப்பட பண்ணும்போதே அவங்களுக்கு உண்டான பலன் எப்படிப்பட்ட பலன்னா, காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன். அதுக்கு முந்தின வசனத்துல என்னாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனத்துல கடைசியில பார்த்தோம் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் பாருங்களேன். அவ்வளவு தூரம் அடிமைத்தனத்துல இருந்து பாவத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ராஜாவின் ஜெய கம்பீரம் அவங்களுக்கு உண்டாகல. அவங்க வைக்கோல தான் வந்து உருவாக்கி கொண்டு இருந்தாங்க. அவங்க வந்து பாவத்துல தான் அவங்க வந்து கூலி வேலை செய்துதான் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனா எப்போ கர்த்தர் தங்களுக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டாரோ, அப்ப உங்களுக்கு எப்படி உண்டாச்சுன்னா, ராஜாவின் ஜெயகெம்பீரம். ராஜாவின் ஜெயகெம்பீரம்னு என்ன தெரியுமா? அவங்க வந்து எகிப்திலிருந்து புறப்படும் பொழுதே, எகிப்தில் உள்ள ஜனங்கள்லாம் என்ன தெரியுமா செஞ்சாங்களாம்? அந்த ஜனங்களுக்கு பயந்து எல்லா பொன்னுடைமைகளையும், வெள்ளி உடைமைகளையும் கெம்பீரமா இந்த இடத்த விட்டு கடந்து வந்தாங்க. இன்னைக்கு ஏசப்பா நம்மள ரட்சித்து வைத்து, ஒரு பெரிய தரிசனத்துல வைத்திருக்கிறாங்க. நம்மலாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மலாம் பலவீனப்பட்டவர்கள் அல்ல. நம்மலாம் பிசாசு முன்பாக தோத்து போகிறவர்கள் அல்ல. நம்மலாம் சத்துருவின் முன்பாக தோத்து போகிறவர்கள் அல்ல. நமக்கு ராஜாவின் ஜெயகெம்பீரத்தை ஏசப்பா கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம மேல ஒரு திட்டம் வைக்கும் பொழுதே, நம்ம பிறக்கும் பொழுதே, நம்ம தாயின் கருவிலிருந்து உருவாகும் பொழுதே, ஒரு தரிசனம் நம்ம மேல வைக்கப்படும் பொழுதே, ஒரு தரிசனம் ஏசப்பா நம்ம மேல குறிக்கப்படும் பொழுதே, ஒரு தரிசனத்தின் நாள் குறிக்கப்படும் பொழுது நமக்கு மேல ராஜாவின் ஜெயகெம்பீரம், ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் நம்ம மேல உண்டாயிருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
மேல ஒரு திட்டம் வைக்கும் பொழுதே என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் இருந்துச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் இந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு. ஏன் ஆண்டவர் காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன குடுத்தாங்க? ஏன் ஏசப்பா ஒரு ராஜ கெம்பீரத்த குடுத்து இந்த ஜனங்கள புறப்பட பண்ணினாங்க? எதுக்கு புறப்பட பண்ணினாங்கன்னா, தரிசனத்த என் பிள்ளைங்க ரீச் ஆகணும். என் பிள்ளைங்க நான் அவங்க மேல வச்ச திட்டத்த அவங்க நிறைவேற்றணும். என் பிள்ளைங்க மேல நான் ஒரு தரிசனத்த வச்சுட்டேன். அவங்க பின்னாடி ஒரு கூட்ட ஆத்துமாக்கள வச்சுட்டேன். அவங்க பின்னாடி ஒரு கூட்ட ஆத்துமாக்கள வச்சுட்டேன். அதனால என் பிள்ளைக அந்த ஆத்துமாக்கள ஆதாயப்படுத்தணுங்கிறதற்காக தான் நம்மள என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஏசப்பா அபிஷேகம் பண்ணி, நமக்கு வரங்களை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, நம்ம ஆவிக்குரிய ரீதியில ஒரு பலப்பட பண்ணினாங்க. ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள ஒரு 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 பலனை ஏசப்பா குடுத்தாங்க. ஆவிக்குரிய ரீதியில ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாத ஒரு அபிஷேகத்த ஏசப்பா நம்ம மேல குடுத்தாங்க. நம்ம பலன நம்ம தரிசனத்த ரீச் ஆகணும். தரிசனத்த ரீச் ஆகணும். ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள்ல என்னாகமம் 27வது அதிகாரம் என்னாகமம் 27வது அதிகாரத்த திருப்பி கொண்டோம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசப்பா இவ்ளோ தூரம் ஒரு ஒரு பர்ட்டிகுலரா ஒரு செலக்ட் பண்ணி, அவங்க மேல ஒரு அபிஷேகத்த வச்சு, ஒரு ராஜ கெம்பீரத்த வச்சு, ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஒரு பலன வைத்தாங்க. ஆனா, வைத்த ஜனங்கள் அந்த தரிசனத்த நிறைவேற்ற முடிஞ்சுச்சான்னு பார்த்தோம்னா, என்னாகமம் 27வது அதிகாரம் அதோட 65வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும்போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இருக்கவில்லை. வனாந்திரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியா இருக்கவில்லை. நல்லா யோசித்து பாருங்களேன். அதே சீனாய் வனாந்திரத்துல தான் யாத்திராகமம் 6வது அதிகாரத்துல 4வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உடன்படிக்கை ஏசப்பா பண்ணி, உங்கள நான் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு உங்க மேல தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. உங்க மேல காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் உண்டாயிருக்கு. உங்க மேல ஒரு பலன் உண்டு. உங்க மேல ஒரு அபிஷேகம் உண்டு. உங்க மேல ஒரு தரிசனம் உண்டுன்னு சொல்லி, அந்நிய அந்நிய ஜனங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க மேல உள்ள பலன சொல்லக்கூடிய அளவுக்கு குறிக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் அவங்களால அந்த தரிசனத்த நிறைவேற்ற முடியல? ஏன் அந்த ஓட்டத்துல நிக்க முடியல? அவ்ளோ பலன் இருந்துமே, மிருகத்துக்கு ஒப்பான பலன் இருந்துமே, ஏன் அந்த கானானுக்குள்ள நிறைவேற்ற முடியல? இன்னைக்கு நெறைய வேலைகளில நம்ம ஸ்ட்ரக் ஆயி போய் நிக்கிறோம். இந்த நேரத்துல இந்த டுனாமிஸ் பிரேயர்ல நம்ம வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல பலவீனப்பட்டு, என்னால இதுக்கு மேல ஓட முடியலப்பா. என்னால என் பலன்லாம் குன்றி போயிட்டு, என்னால வந்து மூவ் பண்ண முடியல. உங்களுக்காக ஓடணும்னு ஆசையா இருக்கு. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது எனக்கு இருந்த பலன் அதிகமா இருந்துச்சு. நான் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது எனக்கு இருந்த பலன் காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஒரு பலனா இருந்துச்சு. நான் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது எனக்கு இருந்த ஒரு தைரியம், எனக்கு இருந்த ஒரு ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஏசப்பாக்காக ஓடணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது என் குடும்பம் தடுக்குது, என் ஃபேமிலி தடுக்குது, என் சூழ்நிலை தடுக்குது, எல்லாமே என்ன தடுக்குது. என் சரீரம் முதற்கொண்டு என்ன தடுக்குது. ஏன் இன்னைக்கு அந்த பலன் இல்லன்னா, அந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துல ஏசப்பா கொடுத்த பலன அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இழந்ததுனால அந்த தரிசனத்துக்குள்ள போக முடியல. இன்னைக்கு நம்ம பலனை இழந்து விடுவோமானால், நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை இழந்து விடுவோமானால், கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்குரியதான பலனை, கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்குரியதான அபிஷேகம், வரங்களை நம்ம இழந்து விடுவோமானால், நம்மளால அந்த தரிசன ஓட்டத்த நிக்க முடியாது. தரிசனத்த பெற்றுக்கொள்ள முடியாது. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் யோசுவாவும் தவிர, அந்த மத்த ஒரு ஜனங்கள் கூட எங்க போகல அப்படின்னா, இன்க்ளூடிங் மோசேயும் ஆரோனும் கூட எங்க போக முடியலன்னா, அந்த தரிசனத்துக்குள்ள போக முடியல. கானானுக்குள்ள போக முடியல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம பலன நம்ம என்ன செஞ்சுட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பலனை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாத்திராகமம் 19வது அதிகாரத்த நம்ம திருப்பி கொண்டோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. ஏசப்பா அவங்க சொல்லிட்டாங்க, என் பிள்ளைகளை நான் சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்ளும் பொழுதே, அவர்களுடைய பலன் நான் தான். அவர்களுடைய பலன் நான் தான். ஒருவேளை நீங்க நினைக்கலாங்க, இந்த இடத்துல நீங்க ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு சொல்லி நம்மள தெரிந்து கொண்டு, தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு வந்து அந்த வாலிப வயசுல நம்மள ஊழியத்துக்குன்னு சொல்லி ஏசப்பா அழைச்சிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா, என் குடும்பம் என்னைய என் சமுதாயம் என்ன பேசுவாங்க? இல்ல என் ஃபேமிலி என்ன பேசுவாங்க? இல்ல எங்க வீட்ல உள்ளவங்க என்ன பேசுவாங்க? அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாங்க? எப்ப நான் உன்னை பிரித்தெடுத்து கொண்டு வந்துட்டேனோ, அப்பவே நான் தான் உன்னுடைய பலன்பா.
ஏன்னா வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர் உங்களுக்கு என்னது தேவைங்கிறத அறிந்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வரும் பொழுதே பயங்கரமான ஒரு ஆரவாரத்தோடு புறப்பட்டு வராங்க. புறப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய ஜெயகம்பீரம், பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கு. ஆனா அவங்க முடிவு பரியந்தம் வரும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அவங்களால நிக்க முடியல. முடிவு பரியந்தம் அந்த தரிசனத்துல நிலைத்து நிற்க முடியல. முடிவு பரியந்தம் ஓட்டத்துல நிலைத்து நிற்க முடியல. என்ன காரணம்? என்ன காரணம்? யாத்திராகமம் 19வது அதிகாரம் 4வது, 5வது, 6வது வசனத்துல ஏசப்பா ஒரு வார்த்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்றாங்க. நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் நடையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நீங்க எனக்கு செலக்ட் பண்ண எகிப்திலிருந்து புறப்படும் பொழுதே நீங்க என் சொந்த ஜனப்பா. இந்த பூமி எல்லாம் என்னுடையதுதான். நீங்க என்னது வேணும்னாலும் என்கிட்டதான் கேட்கணும். எந்த காரியனாலும் என்கிட்டதான் கேட்கணும். இந்த தரிசனத்தை நீங்க நிறைவேற்றணுமா, இந்த கானானுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணுமா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க என்ன செய்யணும், டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஏன்னா இந்த பூமி எல்லாம் என்னுடையது. நீங்க என்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது எல்லாமே கேட்பேன்னு சொல்லிதான் இந்த ஜனங்களை ஏசப்பா அழைத்து வந்தாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? என்னாகுமோ 14வது அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு போர்ஷன். என்னாகுமோ 14வது அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்க அப்படின்னா அதோட 1வது வசனம், 2வது வசனம், 4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். கூக்குரலிட்டு புலம்பினார்கள். எதுக்கு கூக்குரலிட்டு புலம்பினார்கள் தெரியுமா? அதுக்கு முன்னாடி தெரியும், நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுதே அவங்களுக்கு எங்களுக்கு இந்த வனாந்திரத்துல சாகுறதற்கா எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்க. இந்த வனாந்திரத்துல எங்களை கொன்று போடுகிறதற்கா எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்க. எங்களுக்கு பசியா இருக்கு. நாங்க எகிப்துல இருக்கும் பொழுது நல்லா சாப்பிட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியுங்க. ஒரு தரிசனத்தை கொடுத்து ஓட வைக்கும் பொழுது என் பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தை கொடுக்கணும், எந்த நேரத்துல எப்படிப்பட்ட போஜனத்தை கொடுக்கணும், எந்த நேரத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில என் பிள்ளைகளை திருப்திப்படுத்தணுங்கிறது ஏசப்பாக்கு தெரியும். அதான் ஏசப்பா கிளம்பும் போதே சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாம் ஏன் ஜனம், இந்த பூமி என்னுடையது, நான் உங்களுக்கு என்னது தேவைனாலும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சின்ன வயிறு பசி வந்த உடனே யாருகிட்ட போய் முறையிடுறாங்கன்னா மோசே கிட்ட, ஆரோன் கிட்ட போய் முறையிடுறாங்க. ஏன் என்ன பிரித்து எடுத்தவர் என்ன நடத்துவாருங்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இல்ல. இந்த நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு உண்டாயிருந்த அந்த பலன், அந்த அவங்களுக்கு மேல உண்டாயிருந்த அபிஷேகம், அவங்க தவறான ஒரு காரியத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தவறான காரியத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் முதல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து கானானுக்குள்ள போக முடியல, ஏன் இந்த தரிசன திட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னா அவங்களுக்கு உண்டாயிருந்த பலனை ஒரு தவறான ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஏசப்பா அததான் சொல்றாங்க, உனக்கு நான் ஆரம்பத்துல பலனை அதிகமா கொடுத்தலாமா, உனக்கு ஆரம்பத்துல நான் உனக்கு அதிகமா தரிசனத்தை கொடுத்தேன், ஆரம்பத்துல அதிகமா அபிஷேகத்தை கொடுத்த, ஆரம்பத்துல நீ என் கூட அதிகமாய் நீ உறவாடுன, ஆரம்பத்துல ஜெப வாழ்க்கையில அதிகமா இருந்த. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னா உனக்கு இருந்த பலன் எங்க போச்சு, உனக்கு நான் கொடுத்த காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் எங்க போச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்கன்னா தனக்கு இருந்த காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை எதனால அவங்க தவறான வழியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என் ஓட்டம் ஃபுல்லா இயேசுதான், எங்க தகப்பன் என்னை பிரித்தெடுத்து எங்களை கொண்டு வராருன்னா என்னை அவர் வழி நடத்துவார். ஏன்னா அதாவது பகலில மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலும் வழி நடத்துகிறவர், இவ்வளவு பெரிய ஆச்சரியமான வழியில வழி நடத்துகிறவர், அவர் என்ன வழி நடத்துவாருன்னு சொல்லி ஒரு விசுவாசத்துல ஒரு பலன் குறுகினதுனால, விசுவாச பலன் அவங்களுக்கு இல்லாததுனால அவங்க தங்களுடைய பலனை தவறான வழியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்காங்க. எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்காங்கன்னா ஒரு மாம்ச இச்சை வரும் பொழுது, ஒரு மாம்ச இச்சை, எனக்கு இந்த சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே, எங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைச்ச அந்த வனாந்திரத்திலே நாங்க இருந்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாட்டு மேல ஒரு ஆசை, இந்த மாம்சத்தின் கிரியை அவங்களுக்குள்ள வந்ததுனால, இந்த மாம்சத்தின் கிரியை அவங்களுக்குள்ள வந்ததுனால, இந்த மாம்சத்தின் ஆசை அவங்களுக்குள்ள வந்ததுனால அவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னா அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு உண்டான அந்த அபிஷேகம் அந்த இடத்துல செலவழிந்து போகுது. அந்த இடத்துல வனாந்திரத்திலே செலவழிந்து போகுது. தவறான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அவங்களுடைய அபிஷேகம் எங்க போகணும் அப்படின்னா கானான் தேசத்துல ஜனங்களை முறியடிக்கணும், அங்க இருக்கிற ஏதோமியரை முறியடிக்கணும், அங்க இருக்கிற ஒவ்வொரு அமலேக்கியரை முறியடிக்கணும், அங்க இருக்கிற சத்துருக்களை முறியடிக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் காண்டாமிருக
மிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுத்தாங்க. ஆனா இவங்களுக்கு உண்டான ஒரு ஆசை நிமித்தம், இவங்களுக்கு உண்டான ஒரு மாம்சரீகமான ஒரு ஆசை நிமித்தம் தண்ணி இல்லங்கும்போது, எனக்கு ஜீவ தண்ணீராகி இயேசு இருக்கிறாருங்கிறத விட்டுட்டு தண்ணீர் வேணும்னு சொல்லி முறையிட்டாங்களா, அந்த இடத்துல அவங்க பலனை இழக்க பண்ணிச்சு. அந்த இடம் அவங்கள பலனை இழக்க பண்ணிச்சு. அது மாத்திரம் இல்லாம மன்னா வேணும்னு சொல்லி அந்த இடத்துல எங்களுக்கு இறைச்சி இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா, அந்த இடத்துல அவங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் இருந்தது. அந்த இடத்துல இழக்க பண்ணுச்சு. இப்படி ஒவ்வொரு இடத்துல மோசே சீனாய் மலைக்கு ஏறும் பொழுது எங்களுக்கு உண்டான ஒரு ஒரு தெய்வம் உண்டாகணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஏசப்போடு கூட இருந்த உடன்படிக்கை அவங்க மீறினாங்க. எதுக்கு தெரியுமா? என் தேவன் என்னை விட்டு விலகிட்டாருன்னு சொல்லி அவங்க நினைச்சு எனக்கு ஒரு விக்கிரகம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த இடத்துல அவங்க பலனை இழக்க பண்ணுச்சு. இப்படி அவங்களுக்கு மிருகத்துக்கு ஒப்பான பலன் ஏசப்பா அந்த சத்துருக்களை முறியடிக்கிறதற்கு, கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு கொடுத்த பலன் எல்லாம் அவங்க தவறான இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே ஒரு காரியத்தினால, மாம்ச இச்சைகளினால இன்னைக்கு மாம்ச இச்சைகள் நம்ம தரிசன ஓட்டத்துல வந்துட்டோம். ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது தரிசனத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நம்ம நினைப்போம், நான் ஜெபிக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், நான் எல்லாமே செய்யறேன், ஊழியத்துல ஓடுறேன். ஆனா ஆண்டவரோடு கூட ஐக்கியம் இல்லாதவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவரோடு கூட உறவாடாத, ஆண்டவரே இல்லாத குடும்பங்கள் நல்லா இருக்கு. ஆனா என் குடும்பம் ஏன் இப்படி தரித்திரமா இருக்கு? என் வாழ்க்கை ஏன் இப்படி தரித்திரமா இருக்கு? நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால படிக்க முடியல. நான் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன், என்னால ஓட முடியல. நான் நல்லா எதையாவது செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லாத்துலயுமே தோல்வியா தான் இருக்கிறேன்னா, ஆண்டவர் சொல்றாங்க, உனக்கு நான் தான் காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய பலன் நான் தான். இந்த இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட கம்பாரிசன், இப்படிப்பட்ட மாம்ச இச்சைகள் நமக்குள்ள நிறைவேறுகிறதுனாலதான் நம்மளால என்ன செய்ய முடியல அப்படின்னா, அந்த பலனை தக்க வைத்துக் கொள்ள முடியல. ஆரம்பத்துல கிடைத்த பலனை நம்மளால தக்க வைத்துக் கொள்ள முடியல. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், அதான் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பவுல் அழகா சொல்றாரு. 2வது வசனம், நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. நம்ம மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தோம் அப்படின்னா, மாம்ச இச்சைகள் நமக்கு என்ன செய்யணும்? நம்ம பலனை குறுகி போக பண்ணும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்ற முடியாதிருப்பீர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்துட்டோம். ஏன்? ஆரம்பத்துல இருந்த பலன் நமக்கு இல்லைன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு மாம்சத்தின் ஆசையினால, ஏதோ ஒரு கம்பேர் பண்ணதுனால, ஏதோ உலகத்தின் ஆசையினால கம்பேர் பண்ணதுனால நம்ம பலன் எல்லாம் குறுகி போக பண்ணுச்சு. நம்ம பலன் எல்லாம் இழக்க போக பண்ணுச்சு. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொள்ளும் பொழுது, நம்ம தரிசனத்தை நோக்கி நடந்து கொள்ளும் பொழுது, அந்த கானான் தேசத்துக்கு நோக்கி பிரயாணம் பண்ணும்போது எப்படிப்பட்ட டிஸ்ட்ரக்ஷன் வந்தானாலோ, எப்படிப்பட்ட உலகத்தின் நிச்சயங்கள் நமக்கு நேரா வந்தானாலோ, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தானாலும் எனக்கு ஏசப்பா காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுத்திருக்கிறாங்க. என் மேல ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. என் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த அபிஷேகம் என்ன கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ணும். ஏங்க காலேப மட்டும் ஏசப்பா பிரவேசிக்க பண்ணாங்க? ஏன் இந்த காலேப் மட்டும், யோசுவா மட்டும் உள்ள பிரவேசிக்க பண்ணா? ஏன் இந்த ஜனங்களை பிரவேசிக்க பண்ணல தெரியுமா? அவங்கள கிரியை செஞ்சது, அவங்கள மேற்கொண்டது இந்த மாம்சத்தின் இச்சை. இன்னைக்கு நிறைய பிசாசு டார்கெட் பண்றது என்ன தெரியுமா? மாம்சத்தின் இச்சை நம்ம பலனை குறுகி போக பண்றதற்கு அவன் நிறைய காரியங்களை பண்றான். மாம்சத்தின் இச்சையினால ஒரு சின்ன ஆசை நம்ம மேல உள்ள பலனை குறுகி போக பண்ணும். ஒரு சின்ன ஆசை நம்ம மேல உள்ள அபிஷேகத்தை குறுகி போக பண்ணும். ஒரு சின்ன உலக பிரகாரமான ஒரு ஆசை. ஆனா எதுக்கு தெரியுமா? ஏசப்பா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் தெரிந்து கொண்ட உடனே அவர் நினைக்கிறாரு, என் பிள்ளைங்க என்னையதான் டிபெண்ட் பண்ணணும். என் பிள்ளைங்களோட ஆசை ஃபுல்லாவே என்னையதான் இருக்கணும். என் பிள்ளைக்கு என்னது கேட்டனாலும் என் கிட்டதான் கேட்கணும்னு சொல்லி அவர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆசையோட, அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு இருக்கிறாரு. ஆமா, நம்ம என்ன தெரியுமா செஞ்சிடறோம்? ஒரு சின்ன ஒரு சோர்வு வந்த உடனே, ஒரு சின்ன ஒரு காரியம் வந்த உடனே, ஏன் ஏசப்பா இப்படி எல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்குன்னு சொல்லி நம்ம அப்படி சோர்ந்து போய் உட்கார்றது நம்ம பலனை குறுகி போக பண்ணுகிறது. இன்னைக்கு ஏசப்பா நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இதுவரைக்கும் நம்ம இடம் கொடுத்திருக்கலாம். நீங்க ஒரே ஒரு விசுவாச வார்த்தை சொல்லணும். மிருகத்துக்கு ஒப்பான பலனை என் மேல வச்சுட்டாங்க. ஒரு திட்டத்தை என் மேல வச்சுட்டாங்க. ஒரு அபிஷேகத்தை வச்சுட்டாங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவேன். நான் என் குடும்பத்தை வழிநடத்த முடியும். என்னால என் குடும்பத்தை வழிநடத்த முடியும். என்னால என் பிள்ளைகளை வளர்க்க முடியும். என்னால இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, இப்படிப்பட்ட பாவமான வாழ்க்கையை நான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது அந்த பலன் நம்மளை விட்டு
போகாது. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்துட்டாங்க. என்ன ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு என்ன ராஜாவா வச்சிருக்கிறாங்க, ஆசாரியரா வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஏசப்பா செய்த உடன்படிக்கை அவங்க மறந்ததுனாலதான் ஒவ்வொரு இச்சை வரும் பொழுதும், ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுதும், ஒவ்வொரு செங்கடல் வரும் பொழுதும், ஒவ்வொரு யோர்தான் வரும் பொழுதும் அவங்க முறையிடுறாங்க. ஏன் அந்த நேரத்துல எனக்கு ராஜாவின் ஜெயகம்பீரம் உண்டாயிருக்கு, என்னால இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும்னு சொல்லி அவங்க முன்னேறி இருக்கலாம். மறந்துட்டாங்க. அன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, மாம்ச கிரியைகளை நம்ம நிறைவேற்ற கூடாது. மாம்ச கிரியைகளை நம்ம நிறைவேற்ற கூடாது. மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. மாம்சம் நம்ம பலனை தின்று போடும். மாம்சம் பட்டினி நம்ம பலனை தின்று போடும். மாம்சத்தின் கிரியை நம்ம பலனை குறுகி போக பண்ணும். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, எதுலெல்லாம் நம்ம குறுகி போய் இருக்கிறோமோ, எதுலெல்லாம் பலவீனம் அடைந்திருக்கிறோமோ, ஏசப்பா நம்மளை முன்னேறுகிறதற்கு, ஏசப்பா நம்மளை பலப்படுத்துகிறதற்கு ஏசப்பா அழைக்கிறாங்க. ஏன் இந்த காலை மாத்திரம், ஏன் நல்லா யோசித்து பாருங்களேன். யோசுவா 14வது அதிகாரம், இந்த ஒரு மனுஷனை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். யோசுவா 14வது அதிகாரம் அதோட 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறது. அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஏன் அந்த கரெக்டா அந்த மோசே கானானுக்குள்ள அந்த விசிட் பண்றதற்கு, வேவு பாக்குறதற்கு அனுப்பும் பொழுது இருந்த பலன் எனக்கு இப்போ இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த காலேப் சொல்றாரு. என்னால என்ன செய்ய பொழுது எனக்கு ஆரம்பத்துல இருந்த பலன், ஆரம்பத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை கொடுக்கப்பட்ட பலன், இந்த காலை மேல எப்பவும் தரிசனம் வைக்கப்படுகிறது அப்படின்னா, என்னாகும் 13வது அதிகாரம் அதோட 6வது வசனத்துல ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி இசப்பா அனுப்ப சொல்றாங்க. அப்பதான் இந்த காலை மேல ஒரு தரிசனம் வைக்கப்படுகிறது. என்ன தரிசனம்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், நீ என்ன செய்யணும், கானான் தேசத்தை விசிட் பண்ணி அங்குள்ள காரியங்கள் எல்லாம் நீங்க அறிவிக்கணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். அதுல செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் 13 பேர், 12 பேர். ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா, அதுல 13 பேர்ல நமக்கு தெரியும், 13 பேர்ல நமக்கு தெரியும், 13 பேர்ல 10 பேர் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அழிந்து போயிட்டாங்க. 10 பேர் அழிந்து போயிட்டாங்க. 10 பேர் ஏன் அழிந்து போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்னன்னா, கானான் தேசத்தை வேவு பார்த்து அங்குள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத அறிந்து கொண்டு வரணும். அதே போல வந்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள நம்மள மேற்கொள்ள முடியாது, அவங்க எல்லாம் ரொம்ப பலவான்கள்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா பலவான்கள் சொன்னாங்க. ஆனா ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னார்ல, நான் கானான்குள்ள உங்களை எப்படினாலும் பிரவேசிக்க பண்ணுவேன், அங்குள்ள ஏனோக்கியரை உங்களை சங்கரிப்பேன், ஏதோமியரை சங்கரிப்பேன், எல்லா அமலேக்கியரை சங்கரிப்பேன்னு சொல்லி சொன்ன வாக்கு தத்தத்தை அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா மறந்துட்டாங்க. அங்குள்ள மனிதர்கள் பராக்கிரமசாலிகள் தான், அங்குள்ள ஜனங்கள் பராக்கிரமசாலிகள் தான். ஜனங்களை ஏசப்ப பார்க்க சொல்லல, தேசத்தை வேவு பார்க்க சொன்னாங்க. அவங்களுள்ள தேசம் செழிப்பானதா, அவங்களுள்ள தேசத்தின் மண் எப்படிப்பட்டது, இததான் ஏசப்ப பார்த்துட்டு வர சொன்னாங்களே தவிர, இவங்க ஜனங்களை பார்த்து, உலகத்தின் மனிதர்களை பார்த்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஏசப்பா தங்க கூட இருக்கிறத மறந்துட்டாங்க. அந்த யோசுவும் காலேபும் என்ன சொன்னாங்க தெரியுமா, அதாவது அதை ஈஸியா நம்ம முறியடிக்கலாம். ஏன் ஈஸியா முறியடிக்கலாம்னு சொன்னாங்கன்னா, அந்த உத்தமமாய், அதான் என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், காலேபின உத்தமமாய் பின்பற்றினபடி. ஏன் உத்தமம் அவன்கிட்ட இருந்துச்சுன்னா, எதுக்கு உத்தமம் இருந்துச்சுன்னா, உத்தமங்கிறது உண்மைக்கு ஈக்குவல். நான் ஒரு வார்த்தையை சொன்னல, அதுக்கு என் காலை பிடிச்சுக்கிட்டான். நான் ஒரு வார்த்தை அவனுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணுனேன்ல, கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல, அதை அவன் அதை மறக்கல. அவன் மறக்காததுனாலதான் அவனுக்கு அங்கிருந்த ராட்சதர்கள் அவனுக்கு பெரிய மனுஷங்களா தெரியல. அங்கிருந்த சூழ்நிலைகள் அவனுக்கு பெருசா தெரியல. ஏன்னா அவன் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான், எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அந்த காலேபு ஒன்னே ஒண்ணு காரியத்தை மட்டும்தான் செஞ்சான். அவன் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கல, அங்குள்ள ஜனங்களை பார்த்து பயப்படல, அங்குள்ள இருந்த சத்துருக்களை பார்த்து பயப்படல. எத்தனையோ அவன் கரெக்டா தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு தன்னுடைய பணியை கரெக்டா செஞ்சான். அதான் உத்தமமா இந்த காலை பின்பற்றினபடினால் அவன் கானானுக்குள்ள பிரவேசித்தான்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துல ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரை நம்ம உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும். மனிதனுடைய நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது தரிசனம் பெருசு, ஆனா சூழ்நிலையில ஒண்ணுமே இல்லையே. சூழ்நிலை எனக்கு என் மேல ஏசப்ப ஊழிய அழைப்பு வச்சிருக்கிறாங்க, ஆனா என் சூழ்நிலை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா
நிறைய பேர் சொல்லலாம், இல்ல இல்ல அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது, இல்ல இல்ல அந்த தரிசன ஓட்டத்துல நிறைவேற்ற முடியாது. அந்த 10 பேர் அப்படிதான் சொன்னாங்க, கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உடனே இந்த 10 பேரும் அழிந்து போனாங்க. 10 பேரும் அழிந்து போனாங்க. நம்ம ஒண்ணே ஒண்ணுதான், தரிசனத்தை கொடுத்தவரை தான் நம்ம பார்க்கணும். சூழ்நிலையை பார்க்க கூடாது. சூழ்நிலையை பார்க்க கூடாது. தரிசனத்தை கொடுத்தவர் எப்படிப்பட்டவர், நம்ம குடும்பத்தை கொடுத்தவர் எப்படிப்பட்டவர், நம்ம வாழ்க்கையை கொடுத்தவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படினாலும் நம்மளை கரை சேர பண்ணுவார். எப்படினாலும் கரை சேர பண்ணுவார். இந்த படகு கண்டிப்பா கரை சேரும். இந்த படகு கண்டிப்பா கரை சேரும். அப்படிப்பட்ட கிருபையை தான் ஆண்டவர் கொடுக்கார். அந்த காலை உத்தமமாய் தன்னை பின்பற்றினபடினால், உத்தமமாய் தன்னை பின்பற்றினபடினால் ஏசப்பா சொல்றாங்க, இந்த காலை மாத்திரம் தான் அந்த தரிசனத்துக்குள்ள போக முடிஞ்சிச்சு. இந்த காலை மாத்திரம் தான் அந்த தரிசனத்துக்குள்ள போக முடிஞ்சிச்சு. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏசப்பா கிட்ட கேட்போமா, ஏசப்பா நாங்க மாம்சத்துல இடம் கொடுத்துட்டோம்ப்பா, மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாங்க இடம் கொடுத்ததுனால எங்க பலனெல்லாம் குறுகி போயிட்டு, காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் இருந்துச்சு, அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் இருந்துச்சப்பா, காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுத்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு எங்க பலனை குறுகி போய் நாங்க நிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு பலன் இல்லாம நிக்கிறோம்ப்பா, பலன் இல்லாம நிக்கிறோம். ஒரு மனுஷங்க ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எங்களால தாங்க முடியல. ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு சூழ்நிலை எங்களுக்கு நேராக வரும் பொழுது அது எங்களால மேற்கொள்ள முடியல. ஏன் எங்களால மேற்கொள்ள முடியல? எதுலயோ எங்க பலனெல்லாம் குறுகி போக பண்ணிட்டோம். எதுலயோ எங்க ஜெப நேரத்தை நாங்க செலவழிச்சிட்டோம். வீணாய் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஏதோப்பா உங்க சமூகத்துல செலவழிக்கிறத பார்க்கிலோம் ஆண்டவரே, தவறான காரியத்துல, தவறான ஓட்டத்துல எங்க பலனெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏசப்பா, எங்க பலன் குறுகி போயிட்ட, எங்க பலன் குறுகி போயிட்ட. இன்னைக்கு ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நாங்க எந்த காரியத்தினால, எந்த மாம்ச இச்சையினால, எந்த சூழ்நிலையினால எங்கெல்லாம் பலனை குறுகி போக பண்ணணுமோ, எங்கெல்லாம் பலனை குறுகி போக பண்ணணுமோ ஏசப்பா, இந்த நாள்ல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் உண்டாகட்டும். ஆரம்பத்துல எங்கிட்ட இருந்த பலன் உண்டாகட்டும். எங்க மேல தரிசனம் வைக்கும் பொழுது ஒரு அபிஷேகத்தை வைத்தீங்களே, அந்த அபிஷேகம் இன்னைக்கு எங்க மேல இறங்கட்டும்பா. இந்த டுனாமிஸ் பிரேயர்ல ஒரு பலன் உண்டாகட்டும். இனிமேல் நாங்க தவறா மாம்சத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இனிமேல் நாங்க உலகத்தின் சூழ்நிலைகளுக்கும், உலகத்தின் வார்த்தைகளுக்கும், உலகத்தின் மனிதர்களின் சூழ்நிலைகளின் சிச்சுவேஷனை எதையுமே நாங்க பார்க்க மாட்டோம். எப்படிப்பட்ட காரியத்தை நாங்க பார்க்க மாட்டோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்துல வந்திருக்கிறோம். உங்களுடைய பாதத்துல வந்திருக்கிறோம். இந்த பெரிய தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு, எங்க மேல இப்ப வைத்த திட்டம் நிறைவேறுகிறதற்கு ஒரு பலன் எங்க மேல உண்டாகட்டும். ராஜாவின் ஜெயகம்பீரம் எங்க மேல உண்டாகட்டும். காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலன் உண்டாகட்டும். எங்க மேல உள்ள அபிஷேகம் ரினிவ் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலப்பா ஒரு ரினிவல் உண்டாகட்டும் அப்பா. ஓ ரபா லஷா கதடரா ரீகடா ஹந்து எலிபியா ஹந்துலமாரா, எது எதுலெல்லாம் சோர்ந்து போய், எது எதுலெல்லாம் பலவீனப்பட்டு, எது எதுலெல்லாம் தங்க பலனை செலவழித்து போய், எது எதுலெல்லாம் அப்பா எழும்ப முடியாதபடிக்கு செலவழிந்து போய் இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாகப்பா. இனிமேலும் ஆண்டவர் அவங்களை இனிமேலும் அதிகமாய் ஓடக்கூடிய ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இந்த கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ கிருபை உண்டாகட்டும் அப்பா. இந்த கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.